ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலை நண்பர்களே. கரிப்பத்தா இன் ஹிந்தி, கரி லீவ்ஸ் இன் இங்கிலீஷ் நண்பர்களே. மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு பிளான்ட் இந்த மாதிரி லீவ்ஸ் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு நான் பறிச்சேன் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் பறித்து அயர்லாந்து கொடுத்து விட்டேன். அதாவது யூரோப்பியன் காண்டினென்ட்டுக்கு கொடுத்து விட்டேன். இங்கே பாருங்களேன், எந்த அளவுக்கு பறிச்சிருக்கேன் பாருங்களேன். இப்போ ரூனியம் பண்ணி விட்டேன். அதில் இந்த அளவுக்கு வந்திருக்கு நண்பர்களே. அங்கே பாருங்கள், அப்படி தூக்கி போடுறேன். இந்த அளவுக்கு நண்பர்களே கருவேப்பிலை மட்டும் பறிச்ச நண்பர்கள். இதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நமக்கு தேவையில்லை. ஆனால் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் உருவி ஒரு நல்ல பர்ஃபெக்டாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு எங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கொடுக்க போகிறேன் நண்பர்களே. ஆமாம், இட் கிவ்ஸ் மீ a great pleasure of giving such a kind of things to my friends and close relatives. ஆமாம் நண்பர்களே, இதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் about some harvesting fruits and flowers. நண்பர்களே, இந்த பாருங்களேன், அந்த இது பொங்கலுக்கு நாங்கள் வாங்கின கரும்பில் அது அந்த மஞ்சளில் உள்ள அந்த இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்கு அதை எடுத்து வச்சுருக்க நண்பர்களே. இதை கண்டெய்னரில் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. பண்ணோம்னாக்க நெக்ஸ்ட் இயர் we can get plenty. ஒரே ஒரு கண்டெய்னரில் நான் ஹார்வெஸ்ட் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி ஒரு கிழங்கை நட்டு வச்சு ஒரு கண்டெய்னர் 5 கிலோ எடுத்தேன் நண்பர்களே. 5 கிலோ கஸ்தூரி மஞ்சள் அதை நண்பர்களே எடுத்தேன். அது மாதிரி இப்போ இன்னொரு கண்டெய்னரில் நான் பண்ண போகிறேன். டைம் இல்லாத காரணத்தினால இம்மிடியட்டாக பண்ண முடியல. மண்களும் சேர்த்து வச்சுருக்கேன். வேறு சில அடிஷ்னல் ஒர்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, வீட்டு ஒர்க்கு. அதெல்லாம் கொஞ்சம் புளிப்பிரிப்பு வேண்டியிருக்குது. அவங்கள சில பர்ச்சேஸ் கூட்டி போகிறாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. இதுலேயே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்க they will become ஃபட்டை போயிடுவாங்க இல்லையா. அதனால் ஐ ஹேவ் டு லுக் அப் டு தெம் ஆல்சோ. ஆமாம் நண்பர்களே, இது மஞ்சளை பற்றி சொல்லிட்டேன். இந்த பாருங்களேன், கோவைப்பழம் ஒரு அருமையான பழம். ஒரு பாட்டு கூட இருக்குது, பறவைகளை எங்கேயே இங்கே கோவைப்பழம் இருக்குது கொத்தவந்திங்களாம் சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது. அது சரோஜாதேவி அந்த காலத்தில் படித்த பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் பறித்த நண்பர்களே மாடித்தோட்டத்தில் இருந்தேன். இதுக்கப்புறம் டேபிள் ரோசஸ் நண்பர்களே, நேற்று பறித்தது தான். ஆக்சுவலாக கொஞ்சம் வாடிடுச்சு, இங்கே வைக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் இந்த பார்த்திங்களா, பப்பாளி கிரவுண்டு காலில் பறித்த நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, போகலாம் பப்பாளி பழம் இந்த பாருங்க பழுத்துருச்சு நண்பர்களே. அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ. ஆமாம் நண்பர்களே, இது பூராமே எங்களுடைய ஆர்கானிக் ஒரு பல வகைகள் நண்பர்களே. பழம் இது நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணல. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த தள்ளி கொண்டு போயிருந்தேன். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். வி பர்ச்சேஸ் திஸ். பட் இந்த கிழங்கை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கண்டெய்னரில் பிளான்டேஷன் பண்ண போகிறேன். இது எங்கள் இதில் மிச்சம் எல்லாமே எங்கள் ப்ராடக்ட் தான் நண்பர்களே. எங்களுடைய ஓன் ஐட்டம்ஸ். எங்கள் பிரம்மவர் கார்டன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் நண்பர்களே, இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அப்புறம் இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பல தடவை. அரிநெல்லி இங்கே பாருங்களேன், திராட்சை குத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றை பறித்து அப்படியே சாப்பிட்றேன். அதில் லைஃப்பானதை பார்த்து பறிக்கிறேன். அதுவும் அந்த ஒன்று கீழே வந்துடுச்சு, கை வச்ச உடனேயே. பரவாயில்ல, இந்த கீழே பாருங்கள், அப்படியே ஏகப்பட்டது இருக்கு நண்பர். கீழே பாருங்களேன், இது கீழேருந்து வந்திருக்கு நண்பர்களே. இந்த கண்டு கீழேருந்து வந்து இந்த இதுவும் கீழேருந்து வந்திருக்குது. இந்த போகனம் இல்லாமல் கீழேருந்து தான் வந்திருக்குது. அதே சமயம் இந்த அரளிப்பூக்கள் இந்த இருக்குது பாருங்களேன். இந்த அரளிப்பூக்கள் பிரிச்சே காட்டுறேனே உங்கள்கிட்ட. இந்த பாருங்கண்ணே, இந்த அரளிப்பூக்கள் மலர்ந்துறதெல்லாம் காட்டுறேன். காலையிலே பறித்து கொண்டு போயிட்டான் சாமிக்கு. இந்த அரளிப்பூவும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளான்ட்டை கீழேருந்து வந்திருக்காங்க நண்பர்களே. இந்த இருப்பாங்க, அங்கேருந்து வந்திருக்கு. இதுவும் அந்த போகன்வில்லா அண்ட் ஆல்சோ இந்த அரிநெல்லி இந்த காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா,
தாரிணிಯಲ್ಲಿ கிரவுண்ட் வந்து வந்தது நண்பர்களே. மாடிலேருந்து நாங்கள் பறிச்சுக்கலாம் ஈஸியாக. வெரி வெரி சிம்பிளி வி கேன் ஹார்வெஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதில்ல ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இது பாருங்களேன், அகேன் ஐ எம் ஹாப்பி டு ஷோ ஆல் தீஸ் ஐட்டம்ஸு. ஓகே நண்பர்களே, ஹாப்பி ரிபப்ளிக் டே. Thank you so much for watching. Happy gardening also.